ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஃபேண்டசி காமெடி படம் தான் படக்களம். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் ஷராஃபுத்தீன், சுராஜ், சந்தீப் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. மனு ஸ்வராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வர ஒரு ப்ரொஃபஸராக தான் ஷாஜி அப்படிங்கிறவர் வராரு. 6 வருஷமா இந்த காலேஜுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம். நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஷாஜியோட ஒரு வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும், எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் புடிச்ச மாரி இன்னொரு ஸ்டாஃபா இருக்கிறவர் தான் ரஞ்சித். ரஞ்சித்துக்கும் ஷாஜிக்கும் சுத்தமா வந்துட்டு ஆகாது. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஷாஜிக்கு ஒரு வழியா அந்த காலேஜ்ல வந்து ஹெச்ஓடி போஸ்டிங் வந்துட்டு கிடைக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அந்த ரஞ்சித் சார் லேப்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு போர்டு மாரி வச்சுட்டு, அதுல வந்து டைஸ உருட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கிருந்து ரஞ்சித் சார் வந்து அந்த ஷாஜி சார வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய கண்ட்ரோல மீறி ஷாஜி சார் வந்துட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் சில பல கலாட்டாவான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் ரஞ்சித் சார் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த 4 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா இருக்கிற ஜித்தின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு பார்த்துடுறான். இந்த ஆள் ஏதோ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் ரகசியமா. இந்த ஆளே வந்துட்டு சரியில்ல அப்படின்னு இந்த பையன் வந்து கண்டுபிடிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த போர்டு கேம் வந்துட்டு என்ன, இந்த டைஸ உருட்டி இந்த சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணும்போது, மத்தவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியம் வந்துட்டு என்னென்ன, ஸோ இந்த ப்ரொஃபசர் ரஞ்சித் வந்துட்டு எதுக்காக இந்த சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு இந்த 4 ஸ்டூடண்ட்ஸும் ஒண்ணா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எங்க போய் முடியுது? உண்மையிலேயே அந்த போர்ட் கேம்னால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு என்னென்ன? வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த 4 ஸ்டூடண்ட்ஸ் சமாளிச்சாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ஃபேண்டசி காமெடி வந்து பார்த்துருப்போம். இந்த கூடு விட்டு கூடு பாயுறது அந்த மாதிரியான ஒரு சில படங்கள் தமிழ்ல வந்துட்டு சின்னவாதியார் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம். பிரபு சார் நடிச்ச படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு இதே போர்டு வேற ஒரு விஷயம் வந்து பண்ணும். இந்த போர்டுனால வரக்கூடிய சில பல கலாட்டாவான விஷயங்கள் இந்த படம் முழுக்கவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக முக்கியமா சுராஜ் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷராஃபுத்தீன் ஆகட்டும், சந்தீப் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஆகட்டும், காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்ல கலகலப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 99% வந்துட்டு காலேஜ்லயே தான் இவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய கதைய வந்து பார்க்கும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த வச்சு படத்துக்குள்ள நெறைய இடங்கள்ல ஹியூமரும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டூடண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 ப்ரொஃபசர் 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெவ்வேறு உடம்புக்குள்ள வந்து கூடு விட்டு கூடு பாயுற மாரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா படம் வந்து இன்னுமே ஃபன்னா, ஜாலியா வந்து கொண்டு போயிருப்பாங்க. படத்தோடைய ரன் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரம் போனதே தெர்ல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க படம் முழுக்கவே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தமிழ் டப்பிங்ல தான் இந்த படத்த வந்து பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட சேர்ந்துட்டு இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து படம் முழுக்கவே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.